போறோம்னா ஒரு 4 நண்பர்களோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு 4 நண்பர்கள் இருந்தாங்களாமா. யாரெல்லாம்னா ஆமை, எலி, மானு, காகம். இந்த 4 நண்பர்களும் ரொம்ப எப்பவுமே ஒற்றுமையா இருப்பாங்களாமா. அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஒரு நாள் அந்த வேட்டைக்காரன் தெரியுமா, ஒரு வேட்டைக்காரன் அந்த மானை அவங்கெல்லாம் அந்த ஆர்டர் எடுத்துட்டு வரத அந்த மான் பார்த்துச்சாமா. பார்த்த உடனே ஓடி போயிட்டு தன்னோட இன்னும் 3 நண்பர்கள் இருந்தாங்கல்ல அவங்ககிட்ட எல்லாம் இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள நம்ம வாழ்ற இடத்துல இந்த மாதிரி ஒரு வேட்டைக்காரன் வரான், நம்ம ஓடி போயிருவோம் எங்கேயாச்சு அப்படின்ட்டு சொல்லிச்சாமா. அப்ப ஆமா சொல்லிச்சாமா, நீங்க எல்லாரும் ஃபாஸ்டா ஓடி போயிருவீங்க, அப்போ நான் எப்படி ஃபாஸ்டா ஓடுவேன், என்னால ஃபாஸ்டா ஓடவே முடியாது அப்படின்ட்டு நாம சொல்லிச்சாமா. சொன்ன அப்புறம் தான் அப்பதான் எலி சொல்லிச்சாமா, கவலைப்படாத ஆமையே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவோம், அதுபடி நம்ம நடப்போம் அப்படின்ட்டு அந்த எலி சொன்ன உடனே இந்த காகம் இன்னொன்னு சொல்லிச்சாமா, காக்கா இருக்கும்ல, இந்த காக்கா சொல்லிச்சாமா, நம்ம வந்து அந்த ஆமை தூக்கு மட்டும் நம்ம வந்து ஒன்னே ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு அக்கா சொல்லிச்சாமா. சொன்ன அப்புறம் அந்த எல்லாரும் போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்களாமா. மான் வந்து புதருக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிச்சாமா, எலி வந்து பொந்துக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிச்சாமா, காக்கா வந்து மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிச்சாமா. உட்காந்துக்கிட்ட அப்புறம் ஆமையா ஃபாஸ்டா ஓட முடியாததுனால பொறுமையா எங்கேயாச்சும் ஒளியிலாமான்னு யோசிச்சு பொறுமையா நடந்து போயிட்டு இருந்துச்சாமா. நடந்து போன அப்புறம் அந்த வேட்டைக்காரன் கல்ல அந்த ஆமை பட்ட உடனே அந்த வேட்டைக்காரன் தான் கொண்டு அந்த பைய கீழே அந்த ஆமையை தூக்கி தன் பையில போட்டுட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டானாமா. அந்த வேட்டைக்காரன் அந்த ஆமையை தூக்குனா இன்னொரு பிளான் போடுவோம்னு சொல்லியிருந்தாங்களா அந்த எலி எல்லாரும், அதே மாதிரி இன்னொரு பிளான் போட்டாங்களாமா. அது என்ன பிளான்னா, காக்காவுக்கு 2 வேலை. காக்காவுக்கு என்ன வேலைன்னா, அந்த மான் வந்து அந்த வேட்டைக்காரன் வர வழியில செத்து கிடக்குற மாதிரி கிடக்கணும். அப்போ அந்த செத்து கிடக்குற மாதிரி கிடக்கணும்ல, அப்போ அந்த வேட்டைக்காரன் வந்து அந்த பைய கீழே வச்சிருவாள்ல, கீழே வச்சுட்டு தானே அந்த மானை தூக்கிட்டு போவான். மானை தூக்கிட்டு போயிட்டு நடந்துட்டு வந்து அந்த வேலை இன்னொரு எலி தெரிஞ்சார். எலிக்கு என்ன வேலைன்னா, ஓடி வந்து தன்னோட நண்பன் ஆமையை காப்பாத்துறதுக்காக தன்னோட கழுத்துல வச்சு இந்த ஆமை அந்த பைய கடிச்சு அந்த ஆமைய கூட்டிட்டு போறது எலியோட வேலை. காகமோட வேலை என்னதுன்னா, மேலே அந்த வேட்டைக்காரனோட பின்னாடியே பறந்து போயிட்டு இருக்கணும், அது அதோட வேலை. அப்புறம் அந்த காகமுக்கு இன்னொரு வேலையா இருக்கு. அது என்னன்னா, எல்லாம் அந்த எலியும் ஆமையும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு அந்த காகமுக்கு தெரிஞ்ச உடனே அது காக்க அந்த மானுக்கு காக்கான்ட்டு அந்த மானுக்கு அந்த காக்கா வந்து கொடுக்கணும். காக்கான்னு கத்துன உடனே அந்த மான் புரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்துடணும். அதான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. பிளான் நடக்கிற மாதிரியே நடந்தாங்க. அந்த வேட்டைக்காரன் வரக்கு முன்னாடி அந்த மானு அங்கே செத்த மாதிரி கடந்தோடனே அந்த வேட்டைக்காரன் அந்த பைய கீழே வச்சுட்டு அந்த மானை தன் தோல்ல தூக்கி போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்ச உடனே அந்த எலி வந்து அந்த பையன் நல்லா கடிச்சிட்டு அந்த ஆமையை கூட்டிட்டு போயிட்டான். அந்த எலி கூட்டிட்டு போன உடனே அந்த எலியும் ஆமையும் சேர்ந்து அந்த காக்காக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். தெரிஞ்ச உடனே காக்கான்னு கத்துற உடனே அந்த மானை அதை புரிஞ்சுக்கிட்டு துள்ளி வந்துருச்சாமா. துள்ளி வந்த உடனே எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்களாமா. இந்த வேட்டைக்காரன் ஏமாந்து போயிட்டானாமா. இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இதே மாதிரி தான் நிறைய பேருக்கு நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்ல, அந்த சூழ்நிலைகளை நம்ம வந்து பதட்டப்படாம பயப்படாம அப்படி நம்ம இருக்கணும். அப்படி நம்ம இருந்தாதான் நம்ம அந்த சூழ்நிலையில இருந்து தப்பிக்க முடியும். அதை விட்டு நம்மளுக்கு என்ன ஆக போகுது, அச்சோ நம்ம இதுல என்ன பண்ணலாம் அப்படின்லாம் நம்ம யோசிக்க கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஒரு ஐடியா பண்ணிட்டு அந்த மாதிரி தான் நம்ம ஏதாச்சும் செய்யணும். ஐயோ மாதிரி நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாது. நம்ம பதட்டப்படாம பொறுமையா இருக்கணும். அப்பதான் நம்ம இதுல நம்ம இருக்க முடியும். ஓகேவா?
வீடியோ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.